தோல்வின்ற படிக்கட்டில நின்னுக்கிட்டு வெற்றிய தேடுனா தோல்விகள் மட்டும்தான் கிடைக்கும். கடவுள் இன்னொரு முறை வாய்ப்புகள் இந்த பதிவின் மூலமா உங்களுக்கு கொடுக்கிறார். உடம்ப வருத்தி ஆரத்தி எடுத்தா அது பாவம். இங்க மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணாம எதையுமே சாதிக்க முடியாது. கடவுளுடைய நேரடி தொடர்புல நீங்க இருக்கணும். பலர் அவருடைய நேரடி தொடர்புல இல்லாம இருக்கிறீங்க. இது வருத்தத்துக்கு உரிய ஒரு விஷயம். ஒவ்வொரு நாளும் பக்குவப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய மனசுல தான் கடவுள் நல்ல விதைய விதைக்கிறார். அந்த விதைய யாராலையும் அழிக்க முடியாது. அது மிகப்பெரிய ஆலமரமா போய் பலருக்கு நன்மைகள் கொடுக்கக்கூடிய நிழலா அது மாறும். பறவைகளுக்கும் ஒரு அடைக்கலமா இருக்கும் அந்த மரம். அது போலதான் அன்பேசாய் குடும்பத்துல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்களும் அந்த ஆலமரத்துக்கு ஒப்பானவர்களே. கடவுளுடைய அருளால பல துன்பத்துல இருந்து நாம விடுதலை அடையக்கூடிய நேரமாக இந்த ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு இருக்குது. மனசை சரி பண்ணாத வரைக்கும் எதையுமே நீங்க சரி பண்ண முடியாது. மறைமுகமா செய்யக்கூடிய எந்த விஷயமும் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். நேர்மையான வழியில செல்லுங்கள். நல்ல மனிதர்களை சந்தியுங்கள். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை கர்ம பலன்களையும் குறைக்கக்கூடிய ஒரு விஷயமா இந்த பதிவின் மூலமாக கூட கடவுள் உங்ககிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருப்பாரு. ஸோ வாழ்க்கைன்றது வாழ்வதற்கு உங்களுடைய சிரித்த முகத்தை மீண்டும் நீங்க பெறுவதற்கு உண்டான நேரமாக இது இருக்கிறது. ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா ஓம் சாயிரா சாயிரா அன்பே சாயிரா பேரன்பே சாயிரா அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா எங்கள் அன்பே சாயிரா ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா சரணம் சாயிரா நன்றே செய்து வாழ்வோம் நாம் ஒன்றே செய்து வாழ்வோம் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, தோல்வியின் படிக்கட்டுல நின்னுக்கிட்டு எனக்கு வெற்றி வேணும், சந்தோஷம் வேணும், நிம்மதி வேணும், கடவுளுடைய அருள் வேணும் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்கோம். இங்க எல்லா மனுஷனுக்கும் கடவுள் ஒரே மாதிரி சக்தி தான் கொடுத்திருக்கார். யாருக்கும் அதிகமாகவோ யாருக்கும் குறைவாகவோ கொடுக்கவே இல்லை. ஒவ்வொரு மனுஷனுடைய மனசு எப்படிப்பட்டதா இருக்குதோ அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவனுக்கு வரும். எனக்கு தோல்விதான் வரும், எது செஞ்சாலும் நல்லது நடக்காது அப்படின்னு நம்ம தீவிரமா நம்ம மனசு நம்புற வரைக்கும் நம்ம வாழ்க்கையில பல தோல்விகளை சந்திச்சுக்கிட்டு தான் இருப்போம். அதன் மூலமா துன்பத்தை அனுபவிச்சுட்டு தான் இருப்போம். இதையும் தாண்டி அதன் மூலமா கர்மாக்களை அதிகரிச்சுக்கிட்டு தான் நாம எப்பொழுதும் இருப்போம். நேத்து நாம சிறப்பான மனநிலையில இருந்தோம். ஆனா இன்னைக்கு நாம அந்த மனநிலையில இல்லை. நம்முடைய உடல், பொருள், ஆவி எல்லாமே மனதிலுடைய வெளிப்பாடாக தான் இங்கே நடக்குது. உடலாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், நம்ம சுத்த ஆவியா இருக்கட்டும், இல்லை அசுத்த ஆவியா கூட இருக்கட்டும், எல்லாமே எங்கிருந்து புறப்படுது? மனதில் இருந்து புறப்படுகிறது. ஒருத்தவனை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சா அசுத்த ஆவி புறப்படும். ஒருத்தவ வாழணும்னு நினைச்சா சுத்த ஆவி புறப்படும். இதுதான் எல்லாத்துக்கும் காரணமா அமையுது. பொருள் கூட, ஃபார் எக்ஸாம்பிள்,
ஒரு டிவி வாங்கணும்னு நினைக்கிறீங்க. உங்க வீட்ல டிவி இருக்குது. நல்லா கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு விஷயமும் மிக முக்கியமானது. மனச சம்பந்தப்படுத்தி தான் இந்த பதிவ நம்ம குடுக்குறோம். இந்த மனச பத்தி நீங்க இந்த பதிவுல தெரிஞ்சுக்கிட்டா, இனி எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய வாழணுமோ, அதற்கு தகுந்த மாதிரி மனச டைவர்ட் பண்ணணும். டைரக்ஷன் கொடுக்கணும். அதனுடைய வழிய அப்படி கொண்டு போகணும். கொண்டு போயிட்டா ஜெயிச்சிடலாம். அப்ப இங்க என்ன நடக்குது? நம்ம வீட்டில சும்மா ஜஸ்ட் வந்து ஒரு சாதாரண ஒரு டிவி இருக்கு. இல்ல ஒரு 32 இன்ச்சு டிவி இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போறோம். அங்க வந்து ஒரு 60, 65 இன்ச்சில ஒரு டிவி இருக்கு. அங்க ஒரு 2 நாள், 3 நாள் ஸ்டே பண்றீங்க. மறுபடியும் உங்க வீட்டுக்கு வரீங்க. இந்த டிவிய பார்க்குறீங்க. அப்போ அங்க பார்த்த பிரம்மாண்டம் இங்க இல்ல. ஏன்னா இது 32 இன்ச்சு, அது 65 இன்ச்சு. இதுல இருக்கிற படம், அதுல சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒண்ணு தான். என்ன கொஞ்சம் உருவம் பெருசா இருக்குது. கொஞ்சம் பிரம்மாண்டமான அகன்ற திரையில இருக்குது. அவ்வளோதான். அப்ப நம்ம மனசுக்குள்ள என்ன தோணுது? பேசாம 65 இன்ச் டிவியே வாங்கியிருந்திருக்கலாமே. இந்த 32 இன்ச் டிவிய வாங்கிட்டோமே. அதுக்கு அடுத்தது ஒரு ஆஃபர் போட்டாங்கன்னா, இத எக்ஸ்சேஞ்ச் போட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி, எப்பல்லாம் அந்த டிவிய பார்க்குறீங்களோ, அப்பல்லாம் உங்களுக்கு என்ன தோணுது? இந்த டிவிய தள்ளி விட்டுட்டு புது டிவி வாங்கலாம். நல்லா இருக்கும்போது இந்த டிவிய எதுக்கு நம்ம குடுக்கணும்? ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அடுத்த டிவி வாங்கலாம். இதுதான் மெயின் விஷயம். மோஸ்ட்லி இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்லாம் போறதில்ல. இப்ப தானே வாங்கணும். அடுத்த தடவ இந்த டிவில ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா, அடுத்தது 65 இன்ச் டிவி நம்ம எந்த பிராண்டு நம்ம சொந்தக்காரவங்க வீட்ல போய் பார்த்தோமோ, அதே பிராண்டு தான் நாம வாங்கணும். அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. இப்ப இந்த டிவிய பார்க்கும்போதெல்லாம் இந்த தாட்டு உங்க மனசுல இருந்து ஆழமா பதிஞ்சதால அது வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது. டிவி ரிப்பேர் ஆச்சுன்னா, பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, டிவி இதுக்கு மேல ஒண்ணும் சரி பண்ண முடியாது அப்படின்னா, கண்டிப்பா நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லி, உங்க கூட இருக்கிறவங்க கிட்டலாம் சொல்றீங்க. குடும்ப உறுப்பினர்கள்லாம் சொல்றீங்க. அவங்க கிட்டயும் அந்த தாட்ட பத்த வச்சுட்டீங்க. ஒரு வீட்ல தான் நெருப்பு எரியுது. அடுத்த வீட்டுக்கும் நெருப்ப நாம பத்த வச்சுட்டோம். அப்போ உங்க வீட்ல மொத்தம் 3 பேர் அப்படின்னா, திரும்ப திரும்ப ஆமா. இப்ப நம்ம பார்க்குற அத்தனை இடத்துலயும் 65 இன்ச் டிவியே கண்ணுக்கு வரும். ஒரு ஷோரூம் எதுக்கோ ஒண்ணு போறீங்க. ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி வாங்க போறீங்க. அப்போ வந்து அந்த டிவி அப்படியே பார்க்குறீங்க. உடனே உங்க நீங்க டிவிய பார்க்குறீங்கன்னு சொல்லி டிவி செக்ஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் உங்ககிட்ட வந்து, "டிவி எதோ பார்க்குறீங்களா? ஆஃபர்ஸ் இருக்கு. அது இருக்கு. இது இருக்கு. எவ்வளோங்க இது? இது வந்து ரூ. 80,000 உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் வந்து ஜஸ்ட் ரூ. 20,000 கம்மியாகுது. ரூ. 60,000 இஎம்ஐ போட்டுக்கலாம். கிரெடிட் கார்டு வச்சிருந்தீங்கன்னா, டவுன் பேமெண்ட் தேவையில்ல. மந்த்லி எடுத்துப்போம். பாருங்க பிக்சர் கிளாரிட்டி." அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க நெனைச்ச ஒண்ணு எப்படி வெளியில தெரியுது? அப்போ நீங்க அட்டென்ஷன் குடுக்காமலே மத்தவங்க அட்டென்ஷன் குடுப்பாங்க. அதுதான் அந்த மைண்டோடைய வைப்ரேஷன். மைண்ட் வைப்ரேஷன் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்ப என்ன ஆகுது? மறுபடியும் ஒரு தாட். வீட்டுக்கு வரும்போது அந்த டிவிய பார்க்கும்போதெல்லாம், இது ரிப்பேர் ஆனா கூட பரவாயில்லையே. அந்த 65 இன்ச் டிவிய வாங்கலாமே. உடனே நெட்ல சர்ச் பண்றோம். அவன் என்ன ரேட் சொன்னான்? நம்ம வாங்க போறதில்ல. டிவி ஒழுங்கா தான் ஓடுது. அவன் என்ன ரேட் சொன்னான்? 60,000 சொன்னான். அதே நெட்ல வந்து அந்த பிராண்டு நம்ம ரிலேட்டிவ் வீட்ல போன பிராண்ட் என்ன? 40,000. சரி 60,000க்கு வேண்டாம். 40,000க்கு வாங்கிக்கலாம். அந்த டிவி வந்து என்ன ரிப்பேர் ஆச்சுன்னா வாங்கிக்கலாம்னு நெனைக்கிறோம். இப்ப என்ன ஆச்சு? நீங்க சொல்ல உங்க வீட்ல இருக்கக்கூடிய டிவிக்கு வயித்தால புடுங்கிடுச்சு. அதாவது போயிடுச்சு. உங்களுடைய எண்ணம் புது டிவிய வாங்கணும். உங்க எண்ணம் இந்த டிவி ரிப்பேர் ஆகணும். இத சர்வீஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரிப்பேர் ஆக்கணும். அப்படியே அது ரிப்பேர் ஆகி அது சர்வீஸ் பண்ணாலும் ஒரு ரூ. 5,000 ஆச்சுன்னா கூட நமக்கு தாட் ஒரு 500, 1000னா ஓகே. 5,000 கொடுக்கறதுக்கு பேசாம புது டிவி வாங்கிக்கலாமே அப்படின்னு நம்ம டிவி ரிப்பேர் ஆனதுக்கப்புறம் இந்த மெக்கானிக் கிட்ட சொல்லுவோம். அந்த மெக்கானிக் என்ன சொல்லுவாங்க? அவரு என்ன சொல்லுவாரு? பாருங்க ஓகேன்னா பண்ணிடலாம். 5,000 ஆகும். உடனே நம்ம அவன்கிட்ட கேட்போம். வாரண்டி குடுப்பியா? அவரு எப்படி குடுப்பாரு?
நமக்கு என்னன்னா எல்லா விஷயமும் நமக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி நாம் ட்ராமா கிரியேட் பண்ணுவோம். நம்ம நல்லவங்க மாதிரி காட்டிக்க. ஆக மொத்தம் அவர் சொல்லுவார், இல்லைங்க வாரண்டி கொடுக்க முடியாது, சும்மா 10 நாள் வேணால் வாரண்டி கொடுக்கலாம், சர்வீஸ்க்கு வாரண்டி கொடுக்க முடியாதுங்க, எப்போ வேணாலும் போகுங்க. உடனே நமக்கு பயங்கர பிரில்லியண்ட்டான, இல்லை அப்போ நம்ம 5000 ரூபா கொடுத்தும் அதை சர்வீஸ் பண்ணியும் அது ஓடும், கண்டிப்பாக ஓடும். ஆனால் பட் நம்ம மைண்ட் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், அது மறுபடியும் புட்டுக்க தானே செய்யும். அப்படி அப்போ என்ன பண்ணுவோம், மறுபடியும் ஒரு பெரிய டிஸ்கஷன் போடுவோம். இல்லை 5000 ரூபா கொடுத்து 10 நாள் தான் 11வது நாள் வரலன்னா அவர் கேட்க முடியாது. என்னதான் இருந்தாலும் ரிப்பேர் ஆனால் ஆனது தான். அப்போ எதுக்கு செலவு பண்ணணும்? ஓகே, பேசாமல் நாம் எதிர்பார்த்த மாதிரி இந்த டிவியை ரோட்டில் பழைய பொருள் வாங்குறது போகிறது வருதுன்னு சொல்லுவாங்களே, அவங்ககிட்ட கொடுத்துடலாம். இல்லை டிவி ரிப்பேர் பண்ண மெக்கானிக்கிட்ட, இந்தப்பா நீ எடுத்துக்கோ, நீ ஏதோ பண்ணிக்கோ அப்படின்னு. அவர் என்ன என்னங்க 1000 ரூபாய்க்கு போங்கன்னுவார். அவர் சொல்லுவார் 1000 ரூபாய்க்கு போகணுவார். அவர் இருக்கிற ஸ்பேர்லாம் போட்டு ரெடி பண்ணி அவர் ஒரு இந்த டிவியோட விலை 8000 10,000 12,000 வருதுன்னா ஒரு 4000 ரூபாய்க்கு விற்றுருவார். அவருக்கு ஒரு லாபம். ஸோ என்ன பண்ணுவார், இந்தாங்க 1000 ரூபா பிடிங்க அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவார். இப்போ நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஏன்னா 65 இன்ச்சு டிவி வருது. இப்போ நம்ம நினச்ச மாதிரி அந்த பிராண்டை மாற்றியாச்சு. இப்போ டிவி எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த 100 இன்ச்சு டிவியை பார்க்குற வரைக்கும் 65 இன்ச்சு டிவி ஓடும். அங்கே பார்த்துட்டா இங்கே ஓடாது. இது இவ்வளோதாங்க. இப்போ என்ன நடந்துச்சு, இப்போ உங்கள் ரிலேட்டிவ் வீட்டுக்கு போனீங்க, பார்த்தீங்க, ஓகே சந்தோஷம், அங்கே இருக்கிறதான இங்கே தெரியுதுன்னா ஓடி இருக்கும் டிவி. பட் அந்த டிவியை பார்த்து இந்த டிவியை கேவலப்படுத்துனீங்க, இந்த டிவி ஓடக்கூடாதுன்னு சொல்லி உள் மனசில் ஒரு ஆசையை கிளப்புனீங்க. உங்களுக்கு மட்டுமா, கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம். அவங்களும் அதே பார்த்தாங்க, அதே செஞ்சாங்க. இந்த பிரபஞ்சம் பார்க்குது, ஓகே இவனுக்கு 65 இன்ச்சில் டிவி எல்லா பக்கமும் காட்டு, அது மாய வேலை, என்னமோ ஒன்று காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளாக பார்த்து காட்டுறாரு, கடவுளாக பார்த்து கொடுக்குறாரு நினச்சிக்கிட்டு காசை வாங்கி போட்டு உக்காந்துக்கிட்டு பார்த்துட்டு இருப்போம். ஆனால் ஏமாந்தது யாருன்னா நீங்கள் தான். இப்போ உங்கள் மனசை என்ன பண்ணீங்களோ அது அப்படியே இங்கே நடக்குது, அவ்வளோதான். மனசில் கொடுக்கக்கூடிய இன்புட்டு செயல் மூலமாக அவுட்புட்டாக மாறுது. ஒன்று வந்தால் தான் ஒன்று வெளில வரும். ஜஸ்ட் மூச்சு காற்று கூட அப்படி தானே, காற்று உள்ளே வந்தால் வெளியில் போயிடணும். உள்ளே வந்த காற்று உள்ளே நின்றுக்கிட்டு வெளியில் போகாமல் இருந்தால் இறந்து போயிடுவோம். ரைட்டா? இதுதான். ஸோ இதுதான் மைண்டோடைய டெக்னிக்ஸ். இந்த மைண்ட் டெக்னிக்ஸை மட்டும் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே இங்கே சரியாக போயிடும். அப்போ தோல்வி அப்படின்ற ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு வெற்றியை தேட முடியுமா முடியாதா? கமெண்ட். ஸோ முடியாது. தோல்வி இருக்கிற இடத்துல கடவுளுடைய வழிபாடு சந்தோஷத்தை கொடுக்குமா கொடுக்காதா? தோல்வியை வச்சுக்கிட்டு நாம் வாழ்க்கையில் தோல்வின்ற படியில் நின்றுக்கிட்டு வாழ்க்கையில் எனக்கு வெற்றி வேணும், நிம்மதி வேணும், ஆரோக்கியம் வேணும் அப்படின்னு நினைச்சா நடக்குமா நடக்காதா? இவ்வளோதான். அப்போ நீ எந்த இடத்துல நிற்கிறியோ அதற்கு தகுந்த மாதிரி தான் உனக்கு சூழ்நிலை ஒன்று அமைச்சு கொடுக்கும். அப்போ தோல்வின்ற படிக்கட்டில் இருந்து வெற்றின்ற படிக்கட்டுக்கு மாறு, அங்கே எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும். ஆனால் இங்கே இருந்துக்கிட்டு அங்கே பார்க்குறது இதான் உன் பிரச்சனை. நீ அங்கேயே போய் பார்த்துட்டுனா எல்லாமே உனக்கே வசப்படும். இல்லைன்னா பார்க்க மட்டும்தான் முடியும், எதையுமே நாம் அனுபவிக்க முடியாமல் போயிடும். இதெல்லாம் இந்த பொறுப்புகளை உணர்ந்து மனசை சரி பண்ணுங்க. மனது வைத்தால் எல்லாமே இங்கே நடக்கும். மனது வைக்கவில்லை எனில் எதுவுமே இங்கே நடக்காது. உடனே நீங்கள் கேட்கலாம், நான் மனசு வைக்கலைன்னு உங்களுக்கு தெரியுமா? நான் மனசு வைக்காம தான் இவ்வளோ தூரம் நான் இருக்கேன்னா? எல்லாமே தெரிஞ்ச மாதிரி தான் நீங்கள் பேசுவீங்களா? நாங்கள் பேசுகிறத நீங்கள் கேட்க மாட்டீங்களா? இப்படியும் 1-2 பேர் முணுமுணுக்கலாம். கண்டிப்பாக எனக்கு காதில் கேட்குது. ஒன்று தான் சொல்கிறேனே, நினைக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் எதை அதிகமாக நினைக்கிறீங்கன்றதாங்க முக்கியம். எதை அதிகமாக நினைக்கிறீங்க தான் முக்கியம். அதாவது ஒருத்தவங்க சொன்னாங்க, பீஸா பர்கர்லலாம் நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அந்த பீஸாவிலலாம் பார்த்தீங்கன்னா, பர்கர்லலாம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமானதெல்லாம் இருக்குதில்ல, கேரட்லாம் இருக்குதில்ல, பீன்ஸ்லாம் இருக்குதில்ல. அப்போ அது ஹெல்த்தி தானே? ஓகே, ஹெல்த்தி தான். ஆனால் நீங்கள் அந்த சாப்பிட்ற அந்த பீஸில் எத்தனை பெர்சன்டேஜ்
ஹெல்த்தி, எத்தனை பெர்சன்டேஜ் அன்ஹெல்த்தி? அப்போ எத்தனை பெர்சன்டேஜ் ஹெல்த்தி? 10%. அப்போ அன்ஹெல்த்தி எத்தனை பெர்சன்டேஜ்? 90. இப்போ நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்ற 10% மட்டும்தான் உங்கள் உடம்புக்குள்ளே போகுதுதான். அப்போ அந்த 90% போகலையா? அதில் என்னென்ன இருக்குது? மைனஸ் இருக்குது, தென் மைதா மாவு, அதில் சுகர் ஆட் பண்ணுறாங்க, சால்ட் ஆட் பண்ணுறாங்க, சுகரை தாண்டி சில கெமிக்கல் ஆக்டிவ் இன்க்ளூட் பண்ணுறாங்க. அடுத்தது துண்டு, சும்மா ஒரு சுண்டு விரல் அளவில் இருக்கக்கூடிய ஒரு கேரட்டை போட்டு குட்டி குட்டியாக, அவ்வளோ கூட அது ஜாஸ்தி நினைக்கிறேன். அது சரி, ஹெல்த்தினா கேரட்டை சாப்பிட வேண்டியதானே, வெஜிடபிள் சாலட் பண்ண வேண்டியதானே, பீன்ஸ் சாலட் பண்ண வேண்டியதானே. அப்போது நமக்கு ஒரு கணக்கு. அப்படி தான் நம்ம இங்கேயும் நினச்சிட்ருக்கோம். நான் நல்லா வாழணும் தானே எல்லா மனுஷங்களும் நினைக்க முடியும். நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களே அப்படின்னா, அதுதான் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு பிடிச்சிருக்குது. ஆனால் அது எத்தனை பெர்சன்டேஜ் ஆரோக்கியமாக இருக்குது, எத்தனை பெர்சன்டேஜ் ஆரோக்கியமாக இல்லை. அந்த ஆரோக்கியமாக இல்லாத பெர்சன்டேஜ் ஜாஸ்தின்னும் போது அது தானே உங்கள் உடம்புக்கு தீங்கை விளைவிக்குது. சொல்லுங்கள், அதானே உங்கள் உடம்புக்கு தீங்கு விளைவிக்குது. அப்போ மனசில் என்ன நினைக்கிறோம்? தோல்வின்ற ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு வெற்றியை நினைச்சா என்ன, நினைக்காட்டி என்ன, நினைச்சா வந்துருமா? நிறைய பேருக்கு நினப்பு, காலையில் நான் பணக்காரனாவேன், நான் சிறந்தவன், நான் அது, நான் இது அப்படின்னு சொல்லி 10 வார்த்தைகளை நான் சொல்கிறேன் தம்பி. ஆனால் எதுவுமே நடக்கல தம்பி. இப்போ காலையில் இந்த சொன்ன இந்த 10 வார்த்தைகளை சொன்னால் மீதி இருக்கக்கூடிய 23 மணி நேரம் 58 நிமிஷம் நல்லது நடந்துருமா? 2 நிமிஷத்தில் சொன்னால் மீதி இருக்கக்கூடிய 23 hours 58 minutesல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, எதை நினைக்கிறீங்க, எப்படி நினைக்கிறீங்க? இது முக்கியம் தானே. அப்போ அந்த 2 நிமிஷத்தில் நினைக்கிறது உங்களுக்கு பவர்ஃபுல் ஆகிடுமா? நீங்கள் 23 மணி நேரம் 58 நிமிஷத்தில் என்ன நினைக்கிறீங்கன்றது தான் முக்கியம். அந்த 2 நிமிஷத்தில் நினச்சிக்கிட்டு மறுபடியும் வானத்தை பார்த்துக்கிட்டு கன்னத்தில் கையை வச்சுக்கிட்டு கவலையோடு உக்காந்தா நடந்துருமா? சான்ஸே கிடையாது, சான்ஸே இல்லை. அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகவே முடியாது. உங்கள் உடம்பு, உங்கள் மனசு, உங்கள் புத்தி, உங்கள் செயல், உங்கள் சொல் எல்லாமே எப்படி இருக்கணும்? ஒன்றுக்கு ஒன்று நேரானதாக இருக்கணும், முரண்பாடாக நிற்கக்கூடாது. ஒன்று பாசிட்டிவாக நினச்ச அடுத்த செகண்ட் நெகட்டிவாக நினச்சிங்கன்னா பாசிட்டிவாக நினச்சது கீழே போயிடும், அந்த நெகட்டிவாக நினச்சது மனசில் நிற்கும். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சம்பவத்தை சொல்லுன்னா சந்தோஷமான சம்பவத்தை ஒதுக்கி வச்சுருவாங்க, துக்கமான சம்பவத்தை சொல்லுவாங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். ஒரு 10 சம்பவம் தான் ஒரு மோசமான சம்பவம் ஒரு மனுஷனுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 சம்பவம் இப்போ நடந்த மாதிரியே நம்ம ட்ரீட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போது மீதி நிறைய சம்பவம் நல்லது நடந்திருக்கும். எத்தனையோ பேர் உங்களை சிரிக்க வச்சுருப்பாங்க, எத்தனையோ பேர் நல்ல நல்ல புத்திமதி சொல்லியிருப்பாங்க, எத்தனையோ பேர் உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க, எத்தனையோ பேர் உங்களை பாராட்டியிருப்பாங்க. ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது மனசில் இருந்து வந்தது மட்டும்தான். அந்த எமோஷ்னலாக ஏமாந்தது, எமோஷ்னலாக அழுதது, எமோஷ்னலாக ஏற்பட்ட இழப்பு, இது மாதிரி தான் எல்லா மனுஷனுக்கும் இழப்பு இருக்கும். எனக்கும் இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். எனக்கும் இருக்கும், உங்களுக்கு இருக்கும். அது நிரந்தரமான இழப்பாக இருக்கும், இல்லை ஒரு ஷார்ட் டைமாக கூட இழப்பாக இருக்கும். ஆனால் அந்த இழப்பு வந்துடுச்சுன்றதுக்காக நாம் நம்ம உடம்பையும் மனசையும் நம்ம வாழ்க்கையும் கெடுத்துக்கணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. இது எல்லாம் தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி காலையில் கூட ஒரு சாய்ராம் சொன்னாங்க, எனக்கு கொஞ்சம் சொன்ன டைமில் ஆரத்தி எடுக்க முடியல, சச்சரிதம் படிக்க முடியல, மெடிடேஷன் பண்ண முடியல, அதனால் நான் குரூப்பை விட்டு விலகிட்டேன், எனக்கு இப்படி இருக்குது, சாரி தம்பி அப்படின்னு. அதாவது உடலை வருத்தி கடவுளை பிரார்த்தனை பண்ண சொல்லவே இல்லை. நாம் சொன்னதெல்லாம் சோம்பேறித்தனத்தை வச்சு நீ வாழ்க்கை வாழாத. சோம்பேறித்தனமாக இருக்கிறவங்க 4 மணிக்கு அதை காரணமாக வச்சு எந்திரிக்காமல் இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம அந்த பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறோம். இப்போ உடல் ரீதியாக நம்ம ஏதோ சம்டைம் பாதிக்கப்படுறோம். நானே சொல்கிறேனே,
நான் 2 மணி 3 மணிக்கு சம்டைம்ஸ் தூங்குறேன், நான் 4 மணிக்கு எந்திரிக்க முடியுமா? பாசிபிளே இல்லை. கடவுளே பார்த்து என் கண்ணத்தில் புத்துன்னு அறிவார். அப்படி அறிவுள்ள ஒரு மனுஷனாக இருந்தால் 10 மணிக்கு படுத்து காலையில் எழுந்துரு 4 மணிக்கு. 6 மணி நேரம் தூக்கம் வேணும், இல்லை 7 மணி நேரம் தூக்கம் வேணும். நீ 6 மணி நேரம் தூக்கத்தை கணக்கு போட்டு நீ தூங்கு. ஆனால் நைட்டு முடிஞ்ச அளவுக்கு உருப்படியான வேலைக்கு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறியா பண்ணு. உட்காந்து டிவி பார்க்குறது, ஃபன்னு, என்டர்டெயின்மெண்ட்டு, ஜாலி, இந்த மாதிரியான கர்மாந்திர நைட்டு டைமில் வச்சுக்காத. ஏன்னா தூக்கம் கெட்டுச்சுன்னா ஆரோக்கியம் போயிடும். ஆரோக்கியம் போயிடுச்சுன்னா எதுவுமே செய்ய முடியாது. அதான் இங்கே சொல்கிறேன், உடலை வருத்தி 4 மணிக்கு எழுந்திருக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நீங்கள் 8 மணிக்கு எழுந்திரிச்சு காலையில் 4 மணி ஆரத்தி எடுத்தாலும் கடவுள் சந்தோஷம்தான் படுறார். முதல்ல உடம்பு முக்கியம், அடுத்தது மனசு முக்கியம். ஸோ மனசு நல்லா வச்சுக்கோங்க, உடம்பு நல்லாயிருக்கும். உடம்பு நல்லா வச்சுக்கோங்க, மனசு நல்லாயிருக்கும். ஒரு மனுஷன் வெற்றி அடையணும்னா ரெண்டுமே தேவை. அந்த ரெண்டும் இருந்தால் மட்டும்தான் அவன் சிறப்பான ஒரு வெற்றியை அவன் தக்க வச்சுக்க முடியும். இல்லைன்னா தோல்விகளே அவனுக்கு நிரந்தரமாக போயிடும். ஓகேங்களா? அதனால் யாராருக்கெல்லாம் உடம்பு சரியில்லையோ அவங்க கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சரி, அவங்க என்ன செய்யணும்? முழு கவனத்தோட சந்தோஷமான மனநிலையில் செய்யணும். உங்களால் எழுந்திருக்கவே முடியல, சுத்தமாக கண்ணெல்லாம் சொக்குது, அதனால என்னால் இப்போ தான் எழுந்திருக்க முடியுது அப்படின்னு நினச்சா கூட, ஒரு 8:30 8:45 எந்திரிச்சா கூட, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், முடியலன்னா ஓகே, நோ இஷ்யூ. எந்திரிச்சு உங்களால் ஆரத்தி கைகளை கட்டி நின்றுக்கிட்டு எடுக்க முடியுமான்னு பாருங்கள். இல்லைன்னா ஒரு சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு கண்களை மூடிக்கிட்டு ஆரத்தி எடுங்க. உங்கள் காது கேட்டால் போதும், உங்கள் மனசுக்குள்ளே போனால் போதும். நீங்கள் குளிக்கிறீங்க, குளிக்கல, உட்காந்து எடுக்கணுமா, நின்றுக்கிட்டு எடுக்கணுமா, தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன்ஸ் வேடா. ஒரே ஒரு விஷயம், எதை செஞ்சாலும் முழு கவனத்தோடு செய்யணும். ஆனால் 10 மணிக்கு 11 மணிக்கு தேவையில்லாமல் நேரத்தை நைட்டு நேரத்தில் தூங்காமல் கண்ணை முடிச்சுக்கிட்டு அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கிறதா அவங்கள கடவுள் மன்னிக்க மாட்டார். 10 மணி இல்லை 11 மணி அந்த நேரத்துக்குள்ளே போயிட்டு, ஏன்னா இப்போ 10 மணிக்கெலாம் இப்போது எல்லாம் வீட்டுக்கு சேர்றதே 10-10:30 மணி ஆகிடுது. ப்ராக்டிக்கலாகவும் பார்க்கணும். அதாவது ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த ப்ரெஷர் இல்லை, கண்டிப்பாக அந்த ப்ரெஷர் இல்லை. ஆனால் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணுறாங்களுக்குலாம் அவங்களுக்குலாம் அந்த ப்ரெஷர்ஸ் இருக்குது. சில பேருக்கு 8 மணிக்கு டியூட்டி முடியும், வீட்டுக்கு சேர்றதுக்கு 9-9:30 ஆகிடும். அதுக்கு மேலே சாப்பிடணும், அதுக்கு மேலே ஒரு 1/2 hour அந்த சாப்பிட்ட உடனே தூங்கிட முடியாது, தூங்கிட்டா பிரச்சனையாயிடும். ஒரு 1/2 hour to 45 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு சாய்ராம் சூப்பராக சொல்லியிருந்தாங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதாவது அவங்க சென்னையில் ஒர்க் பண்ணுறாங்க, செங்கல்பேட்டை. அவங்களுக்கு ஒரு 8 மணிக்கு ஒர்க்கு முடியும். அதுக்கப்புறம் ட்ரெயினை பிடிச்சி போகிறதுக்கு 9:30 10 o'clock வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு மொட்டை மாடியில் அன்பே சைடில் நம்ம 30 நிமிஷம் 40 நிமிஷம் ஆடியோ கொடுக்குறோமே, அந்த ஆடியோவை கேட்டுகிட்டே வாக் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, படுப்பாங்க, தூங்குவாங்க. அடுத்த நாள் காலையில் 5 மணிக்கு எழுந்திருப்பாங்க. ஸோ 6 மணி நேரத்தை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. தட்ஸ் ஆல். ஸோ இது மாதிரி என்ன சூழ்நிலையில் எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். ஏன்னா நமக்கு வேலைக்கு போனால் தான் உங்களுக்கும் சரி எனக்கும் சரி காசு. நம்ம தாத்தா பாட்டிலாம் நல்ல வேலை நமக்கு அந்த சொத்தை கொடுக்கல. சொத்து கொடுத்துருந்தா நோயாக வந்திருக்கும். ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு அவர் சொல்லுவார், என் ஃப்ரெண்டு சொல்லுவார், சார் என் ஃப்ரெண்டு சார் கோடி கணக்கில் காசு வச்சுருக்கார் சார், ஆனால் அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிடுது சார், எப்போ பார்த்தாலும் சோகமாகவே இருக்கார் சார், என்னென்னா நேரத்தை எப்படி ஓட்டுறதுனே தெரில அப்படின்றாரு. அவருக்கு ஏஜ் ரொம்ப கம்மி சார், ஆனால் அவருக்கு சுகர் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு, மூட்டு வலியெல்லாம் வருது சார். அது எப்படி சார், நமக்கு தான் ஓடுறோம், ஓடியாரோ கண்டதை சாப்பிட்றோம், நமக்கு ஒன்றும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ தான் நான் சொன்னேன், உடல் உழைப்பு இருக்கிற வரைக்கும் நோய் அவனுக்கு எதிரி, உடல் உழைப்பு இல்லைன்னா நோய் அவனுக்கு நண்பன் அப்படின்னு. அது டக்குன்னு அந்த விஷயம் வந்ததாக சொன்ன உடனே, ஆமாம் சார், நம்மளாம் ஓடுறோம், ஏதாவது கண்டதை சாப்பிட்டா கூட நடக்கிறோம், போகிறோம், வரோம், வேலை பார்க்குறோம், கையாட்டுறோம், காலாட்டுறோம், அது சாப்பாட்டில் கலந்துடுது. ஆமாம், சொன்ன மாதிரி சார், சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, காலையில் 10 மணிக்கு சாப்பிட்டோமா டிவி பார்ப்போம், 1 மணிக்கு சாப்பிட்டோமா மதியானம் படுத்து தூங்குவோம், மறுபடியும் 6 மணிக்கு எழுந்திரிக்கிறோமா சும்மா அப்படியே குழந்தைங்க கூட அப்படியே இருந்துக்கிட்டு மறுபடியும் 9 மணிக்கு சாப்பிட்றோமா மறுபடியும் தூங்குகிறோம். ஏதோ வெளியில் போகணுன்னு நினச்சா போகிறோம், அவ்வளோதான் சார். கரெக்டு சார், நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார். இதுதான் உண்மை. இது நம்ம பெருசாக தத்துவத்தெல்லாம் படிக்கலை,
லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயத்தை தான் நாம் யோசிக்கிறோம், நாம் பேசுகிறோம், அதில் தீவிரமாக இருக்கும். அதனால் நல்ல வேளை நமக்கு தாத்தம் பாட்டம் பாட்டிலாம் நமக்கு சொத்து சேர்த்து வைக்கல, அது வரைக்கும் நமக்கு நல்லது. கை கால் நல்லா இருக்குது, சந்தோஷம், சிறப்பு, அவ்வளோதான். ஸோ அதனால் ஃபிசிக்கலாகவும் நம்ம ஒர்க் பண்ணணும், மென்டலாகவும் நம்ம ஒர்க் பண்ணணும். ரெண்டுமே நம்ம ஃபுல் ப்ளஜ்டாக ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக சாதிக்கலாம். ஸோ இப்பயே சொல்கிறேன், மாடு மாதிரி உழைன்னு சொன்னவன் சத்தியமாக சொல்கிறேன் முட்டாளாக இருப்பான். மாடு மாதிரி உழைச்சா பத்தாது, ஏன்னா மாடுக்கு 5 அறிவு, அது சொன்னதை தான் செய்யும். ஆனால் மனுஷன் மாதிரியும் உழைக்கணும், மாடு மாதிரி உழைக்கணும். நிறைய திங்க் பண்ணுங்க. நீங்கள் 10வது படிச்சிருந்தாலும் சரி, இல்லை ஸ்கூலுக்கு படிக்கலைனாலும் சரி, கொஞ்சம் மூளையை, கொஞ்சம் உடம்ப சரியான முறையில் உழைக்கிறதுக்கு வந்துட்டிங்கன்னா உங்களை தாண்டி ஒரு கோடீஸ்வரர் இந்த உலகத்தில் நிச்சயமாக இருக்க முடியாது. அதனால் எல்லாத்தையும் இது பண்ணிக்கோங்க. அதே போல் அன்பே சாயில சாப்பாடு கொடுத்தவங்க நேற்று மட்டும் ஒரு 8-10 பேர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் விமலாம்மா, அப்புறம் வந்து சுதாகர் சாய்ராம், அப்புறம் இன்னும் 4-5 பேர் வந்து கேஷாக வந்து அனுப்பியிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் சாய்ராம் ப்ளீஸ். சாரி, சுதாகர் சாய்ராம் டிஷர்ட்டுக்காக அனுப்பினாங்க, சாரி. இன்னும் 2-3 பேர் வந்து கேஷ் அனுப்பியிருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நேரடியாக உதவி பண்ணுறது தான் நான் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களால் முடியல அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து எனக்கு அனுப்புங்க. ஏன்னா சாப்பாடு கொடுக்குற, நீங்கள் காசு அனுப்புங்க அப்படின்னு அந்த அந்த மைண்டுக்குள்ளே நான் இல்லை. அதாவது நீங்கள் 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் 100 ரூபாய்க்கு சாப்பாடு செலவு பண்ணி மீதி 900 ருபீஸை நான் வச்சுக்கிற பழக்கம் எனக்கு அது கிடையாது. அதனால தான் சொல்கிறேன். அது ஒன்று. 2வது, நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது இன்றைக்கி 500 ரூபாய்க்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணவங்களோட முகத்தை பார்க்கும்போது அடுத்தது இன்னொரு 100 ரூபா சேர்த்து ஹெல்ப் பண்ணணும்னு தோணும். அதுக்கு தான் நான் உங்களையே அந்த நல்ல காரியத்தை செய்ய சொல்லுறேன். ஓகேங்களா? அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க. அதையும் மீறி நீங்கள் எனக்கு அனுப்புனாலும் கண்டிப்பாக வந்து இங்கே நிறைய சபை இருக்குது. நான் வந்து ஜெனியூனான பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து அதை ஸ்பெண்ட் பண்ணுறேன் நான். அதனால் எந்த இதுவும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு 99% யூ கேன் ட்ரை இட். அதர்வைஸ் நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து இங்கே யாருக்கு அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு நான் உடனே சட்டன் கொடுத்துட்றேன். அது பிரச்சனை இல்லை. ஆனால் அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் டெஃபினட்டாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ அன்பே சாய் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் அனுப்புங்க, எனக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அதுக்கு அதுக்கு 2-3 பேரை வேலைக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி சிலதெல்லாம் வந்து நேரடியாக போய் அவங்க உண்மையிலே கஷ்டப்படுறாங்களா இல்லையான்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம தொடர்ந்து ஹெல்ப் பண்ணுவோம். அது வேறு. ஆனால் இப்போ இருந்த வரைக்கும் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் உதவிகள் செய்யுங்க. இல்லை என்னால் இப்போ எனக்கு என்ன இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அதனால் வந்து நான் வந்து இங்கே ட்ரஸ்ட்டுக்கு ஜென்யூனான ட்ரஸ்ட், அதாவது நான் நம்பக்கூடிய ட்ரஸ்ட், அவங்களுக்கு நான் கேஷை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறேன் நான். அது எனக்கு சந்தோஷம். அவங்க வந்து அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்புவாங்க. ஏன்னா ஃபோட்டோஸ் வந்து நான் பார்க்குறது இல்லை, ஆனாலும் இவங்க கரெக்டான முறையில் அதை பண்ணியிருக்காங்களா இல்லையான்றதுக்கு ஒரு ஆதாரம், அவ்வளோதான். அதே போல் இங்கே நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கலைங்க. ஃபோட்டோ எடுக்கிறது உங்கள் விருப்பம், நான் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் ஏன் இதை எடுக்க சொல்கிறேன்னா நமக்கு இது கமிட்மெண்ட்டாக போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக வந்து இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கணும். மாதம் மாதம் வந்து ஓகே நம்ம வந்து செய்வோம், கடவுளோட அன்பை பெறுவோம். அதாவது கடவுளுடைய அருளை பெறுறதில்லை, அன்பை பெறுறது. அருள் அப்படின்றது காசு பணம் அது இது. ஆனால் அன்புன்றது நமக்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய சொந்தம். அதை வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக ஆக்கணும். ரைட்டா? அதற்காக தான் இந்த முயற்சிகள். ஸோ தொடர்ந்து நாம் வாழுவோம். பல பேருக்கு உதவிகளாக இருப்போம், ஏணிகளாக இருப்போம். பல பேருக்கு நம்ம மெழுகுவத்தியாக கூட மாறுவோம். அடுத்தவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுப்போம். கடவுள் நமக்குள்ள ஒரு வெளிச்சத்தை நிச்சயமாக கொடுப்பார்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.